நமச்சிவாய வாழ்க, நாதத்தால் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் யாவர் நீகாதால் வாழ்க. என் பெயர் சசி கோபால் பன்னீர்செல்வம். நான் இல்ல வழிபாடு என்ற தலைப்பில் உங்கள் முன் பேச வந்துள்ளேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எனது பெருமை ஆசான்களே, சான்றோர்களே, பெற்றோர்களே மற்றும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முத்தான முத்தமிழ் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் அன்பர்களே, இல்ல வழிபாடு என்பதை சிந்தித்தது உண்டா? நான் தினத்தோறும் ஆலயத்திற்கு செல்ல இயலாது. பல்வேறு அலுவல் பணியெடுப்பதன் காரணமாக ஆலய வழிபாடுகளில் தொடர்ந்து கலந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆகையினால் இல்ல வழிபாடு செய்கிறோம். அடுத்து அன்பர்களே, இல்ல வழிபாடு என்பது என்ன என்பதை பார்ப்போம். இல்லங்களில் இறைவனின் உருவங்களை உதாரணமாக விநாயகர், முருகன், சிவன், திருமால், அம்பாள் ஆகியோரை வைத்து காலையும் மாலையும் வழிபாடு செய்வது ஆகும். தீபம் ஏற்றி தூபம் காட்டி மலரிட வேண்டும். அப்பொழுது இறைவனை போற்றி திருப்பாடலை ஓத வேண்டும். உதாரணமாக ஐந்து கரத்தனை நானி முகத்தனை என்று ஓத வேண்டும். மூன்றாவது, எல்லா வழிபாட்டில் முக்கிய நேரம் எது என்பதை பார்ப்போம். ஒரு நாளுக்கு 3 முறை பூஜை செய்ய முடியவிட்டாலும் காலை ஒரு நேரமாவது சந்தனம், பூக்கள் போன்றவை வைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் கூறினர். பூஜை செய்யும் பொழுதும் ஊதுபத்தியாலும் சரி, கச்சிலை அல்லது படங்களை வணங்குகிறோம் என்று நினைக்க கூடாது. சக்தி வாய்ந்த தெய்வம் நம் முன் இருக்கிறார் என்று பாவனையோடு பூஜை செய்ய வேண்டும். நான்காவது, இல்ல வழிபாடு 6 செய்முறை பற்றி பார்ப்போம். முதல், சுவாமி மேடையை சுத்தம் செய்து மலரிட வேண்டும். 2, தீபம் ஏற்றி ஊதுபத்தி மற்றும் தூபம் காட்ட வேண்டும். 3, இறைவனை போற்றி அர்ச்சனையை செய்ய வேண்டும். 4, கற்பூர ஆராதனை மணியெடுத்தல் மற்றும் திருப்பாடலை பாடுவதாகும். உதாரணமாக சிவம் சிவம் அரபரம் என்று பாடுவதாகும். 5வது, இல்ல வழிபாடு என்றால் கீழ்விழுந்து வணங்கி திருநீரை அணிய வேண்டும். 6, சற்று நேரம் அமர்ந்து மனதில் தியானம் செய்து அருள் பெரு ஜோதி, அருள் பெரு ஜோதி, தனி பெரு கருணை, அருள் பெரு ஜோதி என்ற மனதில் நினைக்க வேண்டும். 5வது, இந்த வழிபாடு சரியான செய்முறை பற்றி காண்போம். பூஜை செய்யும் போதும் ஊதுபத்தியாக இருந்தாலும் சரி, சாம்பிராணியாக இருந்தாலும் சரி, அதை வலது புறமாக தான் இறைவனை போற்றி அர்ச்சனையை செய்ய வேண்டும். ஊதுபத்தியை சுவாமியின் முன்பு 3 முறை சுற்றி காட்டினீர்கள். 6வது, இந்த வழிபாட்டின் நன்மைகள் என்ன என்பதை பார்ப்போம். நம் ஆன்மீக மரபுகளை இன்றைய தலைமுறையினர் குழந்தைகள் மத்தியில் கொண்டு செல்ல முடியும். நமக்கு ஏற்படும் பிரச்சனைகளை விலக்கி நலம் பெற ஆசை கிட்டும். வீடு முழுவதும் தெய்வீக சக்தி நிறையும். உடல் ஆரோக்கியம் கிட்டும். வாழ்வில் முன்னேறம் கிட்டும். எனவே இல்ல வழிபாடு என்பது புடி தூய்மையையும் அகத் தூய்மையையும் கொடுக்க வல்லது. இந்துக்களாகிய நாம் இல்ல வழிபாட்டில் பேணுவோம், போற்றுவோம். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.